நேரம் நம்மள ஜெயிச்சிரும். சில நேரங்கள்ல பெரிய பெரிய மனுஷங்களே மூவ் பண்ண முடியாம முடங்கி போனதை நீ பார்த்தது இல்லையா? இப்ப என்ன சித்தப்பா பண்றது? என்னம்மா பண்றது? நீ என்ன நினைச்சு அம்மா பேர்ல வாங்கின இடத்த விக்கலான்னு சொன்னியோ, இப்ப அதைத்தான் நாம வேற வழி இல்லாம விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். எவ்வளவு முயற்சி பண்ண சென்டிமெண்டா அந்த இடத்த விற்க கூடாதுன்னு. முடியலையா? என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா, ப்ளீஸ். என்ன சித்தப்பா இது? ராமர் இலங்கைக்கு போறதுக்கு அனில் தன்னாலான உதவியை செஞ்சிச்சான். அந்த அனில் மாதிரி கூட என்னால உனக்கு உதவ முடியாம போயிருச்சேம்மா. அத நினைச்சாதாம்மா ரொம்ப வேதனையா இருக்கு. பரவாயில்ல சித்தப்பா, நீங்க அந்த லேண்டையே பேசுங்க. என்ன வேலைக்கு வந்தாலும் உடனே கொடுத்துடலாம். வாங்குறவங்க கிட்ட 6 மாசத்துக்குள்ள திருப்பி வாங்கிக்கிறோம்னு சொல்லுங்க. நான் உடனே ஏற்பாடு பண்றேம்மா. வித்யா, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். வர்ற வழியில நானே நேகாவை பிக்கப் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணாவை பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்க. கிருஷ்ணா, வருத்தப்படாதமா. சித்தி, அந்த பாரதியால அம்மா பேர்ல நான் வாங்கின முதல் இடத்தை விக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. பாரதி, நான் விட மாட்டேன். சொத்து பத்து வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வீடு, இது எல்லாத்தையும் விக்க வச்சு உன்னை நடு ரோட்ல நிக்க வைக்கல. நான் கிருஷ்ணா இல்ல, நான் கிருஷ்ணா இல்ல, நான் கிருஷ்ணா இல்ல, நான் கிருஷ்ணா இல்ல. ஏய், அறிவில்ல, கண் தெரியல, பார்த்து ஓட்ட மாட்டேன். உன்னதானே கேக்குறேன். ஏய் வாசு, என்னடா திடீர்னு வந்து நிக்கிற? திடீர்னு வந்து நின்னாதான் த்ரில்லே. நீ என்ன இங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? இல்லடா, நாள் பூரா பிஸியா இருப்ப, சாயங்காலம் தானே ஃப்ரீயா இருப்ப. எல்லாரையும் பகல்லே பார்க்கலாம், ஒன்ன ராத்திரியில தானே பார்க்க முடியும். ஆமா, நீ என்ன திடீர்னு பகல்ல தெரியற? முதலோட மச்சான் மண்டைய போட்டான்டா, அதனால இன்னைக்கு கடை லீவு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. வீட்டுல எவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறது, அதான் வீதி உள்ள வந்துட்டு இருக்கேன். கிடைக்கிற ஒரு நாள் கூட வீட்டுல சந்தோஷமா இருக்க மாட்டியா? இது தேவையா உனக்கு? இந்த பேச்சு உனக்கு தேவையா? விடு மச்சான், ஏதோ தெரியாம கேட்டேன். சரி, டீ சாப்பிடலாமா? என்ன டீயா? ஏய், என்ன காலையில சரக்கு போடலான்றியா? சும்மா போனாலே சோறு போட மாட்டேங்கிறாங்கடா. இதுல சரக்கு போட்டு போனா அவ்வளவுதான். ஏன்டா ஏன்டா கதை விடுற? பணம் இல்லைன்னு சொல்லு. ஏய், என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குடா. என்னது 1000 ரூபாயா? பாட்டியா போட்டியா? ஓம்புதி உன்னை விட்டு போக மாடா. உன்ன மாதிரி நினைச்சுக்காத. சம்பள காசு அப்படியே வீட்டுல கொடுத்துருவேன். இது டிப்ஸ் காசுடா. இதே 1000 ரூபாய் என்கிட்ட இருந்திருந்தா கன்ஃபார்மா ட்ரீட் தான். இல்லைன்னா மட்டும் சார் அப்படியே தாஜ் ஹோட்டல் ட்ரீட் வைப்பாரு. டே வாடா, டே வாங்கி தரேன், வண்டி ஏடுறா. வீடு முழுவதும் ஜோதி தேடிட்டோமே. ஜோதி கிளம்பி போயிட்டா போல இருக்கே. ஜோதி கிட்ட பணம் வாங்கி அவர் பாக்கெட்ல வச்சிடலான்னு பார்த்தேனே. ஐயோ, அவர் வேற சட்டி எடுத்து போட்டு போயிட்டாரு. பணம் பாக்கெட்ல இல்லைன்னு தெரிஞ்சா ஐயோ தொலைஞ்ச. என்ன ரகல பண்ண போறாருன்னு தெரியலையே. ரொம்ப நாளாச்சுல அப்படி ஊர் சுத்தி. ஆமாடா. அந்த குமாரெல்லாம் என்னடா பண்றான்? ரொம்ப நாளாச்சு மச்சான் அவனை பார்த்தோம். ஒரு வழியா அவனும் செட்டில் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிடுற? காஃபி, ஹார்லிக்ஸ், பாதாம் சாப்பிடுறா. உடம்புக்கு நல்லது, நெஞ்சுக்கும் நல்லது. சரி, தண்ணி மிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் ஐஸ் தூக்கல போட்டு கொண்டு வர சொல்லு. ஓசில கச்சா இமயமலையில இருந்து ஐஸ் கொண்டு வர சொல்ல போல இருக்குது. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஜூஸ் இல்லடா. பாட்டில் ஜூஸ், பாட்டில் பாதாம். தம்பி 2 பாதாம்.
சிங்கக்குட்டி ஓடி வாடா. என்ன பாண்டியா பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடுற? என்ன விசேஷம்? இன்னைக்கு ஏன் ட்ரீட் இவனுக்கு. அப்பா பாண்டியா எனக்கெல்லாம் இல்லையா? வேணா நீயும் குடி, குடிச்சிட்டு காந்தி கடையில ஏதிக்க. யோ போப்பா, ஒன்னால என் ஓனர் என்ன டெய்லி திட்டிக்கிட்டு இருக்கான். காசு வச்சிருக்கீங்களா இல்லையா? முதல்ல பாட்டில கொடுங்க. கொடுப்பா. கை கட்டினது வாய் கட்டாம போயிரு போல இருக்கு. நான் பார்த்து வாழ்ந்த பையன்டா இவன். குடுறா டேய். பாண்டியா நீ ரொம்ப பேசுற. பழைய அக்கவுண்ட்லாம் செட்டில் பண்ண. என் ஓனர் என்ன தினமும் கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒன்னாலலாம் நான் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. யார் திட்டுறா? ஓனர் தான் திட்டுறாரு. ஓனர் கூப்பிடுறா. ஓனர் கூப்பிடுறா. அவர் வெளியில போயிருக்காருப்பா. அப்பதான் நான் கூப்பிடணும். ஃபோன் பண்ணி வர சொல்றான். அவர் இப்ப வர மாட்டாரு. டேய் வர சொல்றா. என்ன பாண்டியா நீ ஒண்ணுமே புரியாம பேசுற. பஞ்சாயத்தெல்லாம் வேணாம்டா. பணம் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? என்னடா அவங்க கூட சேர்ந்து நான் அசிங்கப்படுத்துற? இருக்குடா கம்முனுடா. இத பாரு சொல்றேன் ஓனரே. பாண்டியா நீ வந்து நிதானமா வந்திருக்கிறதால தான் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா உள்ள வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பேன். என்னடா கூலிங் கம்மியா இருக்கு? ஏன்டா கூலிங் கம்மியா இருக்கு? 2 மணி நேரம் கரண்ட் இல்ல, பவர் கட். நான் என்ன பண்றது? இப்பதான் வந்தது, அதுக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணேன். இது எவ்வளவு விக்கிற? 25 ரூபா. அப்ப ஏன்டா 2 மணி நேரம் ஜெனரேட்டர் போட கூடாது? 25 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ்க்குலாம் ஜெனரேட்டர் போட முடியாது. எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. கட்டுப்படி ஆகாதா? போடுறாது. எவ்வளவு? 25 ரூபா. 25 ரூபா. டெய்லி விலையேத்துவீங்களாடா நீங்க? டெய்லி விலையேத்துனா மக்கள்லாம் விட்டுருவாங்களா? பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சும்மா இரு பாண்டியா, வெட்டியா என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ நிதானமாவே இல்லன்னு எனக்கு தோணுது. இது நமக்கு சரியா வராது. ஏய் என்னடா இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க? சரி ஒரு நிமிஷம் இரு. பாண்டியா காசு இருக்குல்ல? இருக்கு இருக்கு. சரக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறிய. உன் மேல எனக்கு டவுட்டா இருக்குப்பா. இது யாரு? உன் ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. உன் கூட சேர்ந்துட்டாப்ல. அவ்வளவுதான். உன்கிட்ட காசு இல்லன்னா அவர் கொடுப்பார்ல, நம்பலாம்ல அவரை. 5 பைசா கூட கொண்டு வரலடா. காசு இல்லையா? நான் நினைச்சேன். ஏய் யாரா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கிட்ட இருக்குடா. எவ்வளவுடா? 25 25 50 பழைய பாக்கி 300 350 ரூபா கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இரு. 350 ரூபா தான்டா. ஆமா. ஐயரா. என்ன? ஏய் பணம் இல்லையா? பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். காணுமேடா. என்னது காணுமா? பாண்டியா விளையாடாதடா. என்கிட்டயும் பணம் இல்லடா. உண்மையிலே பாக்கெட்ல வச்சிருந்தேன்டா. என்னது உன்கிட்டயும் பணம் இல்லையா? ஐயோ ஓசியில குடிக்கிறான், அதான் ஓவரா பேசுறான்னு நான் நினைச்சேன். உன்கிட்டயும் காசு இல்லையா? இது சரி வராது. வண்டியை விட்டு போ. ஏய் இரு, பொறுமையா இரு. ஏன்டா அசிங்கப்படுத்துறான் முன்னாடி? பொறுமையா இருடா, நான் தரேன்டா. வேலைக்கு ஆகாதுப்பா. உன்னை நம்பினதெல்லாம் போதும். வண்டி எங்க நிறுத்திட்டு பணத்தை கொடுத்து எடுத்துட்டு போ. என்னடா 50 ரூபா காசுக்கு 50,000 வண்டியை நிறுத்திட்டு போக சொல்றான்? நீ இருடா. டேய் நான் குடுக்குறேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுகிற? இல்ல பாண்டியா இதெல்லாம் சரி வராது பாண்டியா. நீ வண்டியை விட்டுட்டு போ. ஏய் சொல்றேன்ல நான் குடுக்குறேன்டா. ஏன் இப்படி பண்ற? வேணாம் பாண்டியா, நீ ரொம்ப ஓவரா போற. ஏய் குடுக்குறேன்னு சொல்றேன்ல. குடுக்குறேன்னு சொல்றேன்ல. என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? பாட்டில உடைச்சு அப்படியே சொருவிடுவேன். நானும் வில்லன் தான்டா. நீ மிரட்டா நான் பயந்துடுவேன். நம்ம பையன்டா இவன். நான் கொண்டு வந்து தரேன். 350 ரூபா தான் நான் போய் கொண்டு வந்து தரேன். அப்பா வேணாண்டா சாமி, உன் சவகாசமே எனக்கு வேண்டாம். 25 25 50 பழைய பாக்கி 300 எல்லாம் சேர்த்து 350 என் சம்பளத்துல எடுத்து நானே கொடுத்து தொலைகிறேன். அப்பா சாமி என்னை விட்டா போதும். உன் சவகாசமே வேணாம். அப்பா குடிச்ச சனியை இதோட விட்டுது. இவளுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணா இவள நான் ஏன் கூப்பிட்டேன்னு தெரியாமலே எனக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறான். இப்பயாவது வந்தானே. வா வா உட்காரு. ஆமா ஏன் இன்னைக்கு யூனிஃபார்ம்ல வந்திருக்க? எப்பவுமே நம்ம ஸ்கூல்ல லாஸ்ட் ஃப்ரைடே கலர் ட்ரெஸ்ல வரணும்னு உனக்கு தெரியாதா? என் கிளாஸ்ல கூட 2 பேர் யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. ஏன் உங்க அம்மா கிட்ட சொல்லலையா? மறந்துட்டேன். சரி விடு. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? நீ தான் நல்லா ஸ்மெல் பண்ணுவே. ஸ்மெல் பண்ணி சொல்லு பார்க்கலாம். சரி நீ கண்ணு மூடு, நான் விட திறக்கிறேன். நேஹா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஸ்கூல்ல யாராவது திட்டினாங்களா? மிஸ் ஏதாவது சொன்னாங்களா? பதில் சொல்லு நேஹா. ஏன் இவ்வளோ சோகமா உட்கார்ந்துருக்க?
எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் கிருஷ்ணா அக்கா இப்பெல்லாம் சோகமா இருக்காங்க. அதான் எனக்கும் வருத்தமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா உன் கிருஷ்ணா புராணத்தை? உனக்கு கிருஷ்ணா அக்காவை பிடிக்கல, ஆனா எனக்கு அவங்க தவிர வேற யாருமே பிடிக்கலையே. அப்போ என்ன பிடிக்காதா? பிடிக்குமே. எங்க அம்மாவை பிடிக்கும். உங்க அம்மாவை சொல்லு. உங்க அம்மாவை பிடிக்காதா? சரி, உனக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா? பிடிக்குமே. பின்ன கிருஷ்ணாவை தவிர வேற யாருமே பிடிக்காதுன்னு சொன்ன தப்பு தானே? தப்பு ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாம் சேருவங்களை தான் அதிகமாக பிடிக்கும். சரி, அப்போ கிருஷ்ணாவை தவிர உனக்கு வேற யாராவது அதிகமா செஞ்சா அவங்களையும் பிடிக்குமா? பிடிக்கும். நேஹா, நீ ரொம்ப மோசம். நான் என்ன மோசம்? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். சரி, அது போட்டோம். கிருஷ்ணா ஏன் சோகமா இருக்கான்னு சொன்ன? அதுவா, அவ ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்களாம். பணம் தேவைப்படுதான். பணம் தேவைப்படும் தான். அதுக்கும் கிருஷ்ணாவோட சோகத்துக்கும் என்ன சம்மந்தம்? அவ கையில பணமே இல்லையா, ஒரு இடத்த வைக்கணுமேனு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பணம் கையில இல்லைன்னா இருக்கிறத வித்து தான் ஆகணும். இல்லக்கா, என் கிருஷ்ணா அக்கா முதல்ல வாங்கின இடமா சென்டிமெண்டா வித்தா சரியில்லையா. கிருஷ்ணாக்கா அழுகுறத எங்க அம்மா பார்த்தாங்களாம். அது என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஓ, அழுதாளா? ஆமா. நல்லா அழட்டும். எத்தனை தடவை எங்க அம்மா அழ வச்சிருப்பா. கிருஷ்ணா நிஜமாவே அழுதாளா? ஆமா. ஆச்சரியமா இருக்கே. அவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணா அழ மாட்டாளே. கிருஷ்ணா, நீ அழாத, நீ அழ பிறந்தவே இல்லை ஆளு பிறந்தவன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா அழகையே நிறுத்தியிருக்கா. ஐயோ பாவம். ஆமா, எந்த இடத்த வைக்க போறாங்களா? எங்கேயோ ஒரு இடம் சொன்னாங்க. எங்கேயோ அடையார் பக்கத்துல ஒரு இடமா. அப்படியா? கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிடுற மூடே போச்சுல்ல. யார் சொன்னது? அது வேற இது வேற. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? நேகா, உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, சீக்கிரம் ஓபன் பண்ணு, டைம் ஆச்சு. நீயே பார்த்து ஸ்மெல் பண்ணி என்னன்னு சொல்லு. ஸ்மெல் பண்ணதுல என்னன்னு தெரிஞ்சுதா? வெஜிடபிள் பலாவ் தானே? சான்ஸே இல்லை நேஹா. சாப்பாடுல ஒன்று அடிச்சுக்கவே முடியாது. சாப்பிடு. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. டேபிள்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையா? ரொம்ப அல்டாத. ஐயோ அம்மா, எனக்கு பசிக்குதும்மா. பாப்பா பாப்பா, ஏண்டி இப்படி ரகலை பண்ற? இதுல சேமியா உப்புமா இருக்கு, இதுல பிரெட் ஜாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பிரெட் பட்டர் ஜாம். சரியான பட்ட பேபி. ஆமா, நேகா நாளைக்கு என்ன மெனு சொல்லிருக்கா ஸ்கூலுக்கு? அது as usual தாமா. அதான் லிஸ்டே கொடுத்திருக்காளே. அது தவிர வேற ஏதாவது மெனு மாத்தி கேக்குறளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான்டா கேட்டேன். நேஹா என்ன சொன்னா தெரியுமா? அவங்க வீட்ல ஒரே சோகமா. ஏன், என்ன சோகம்? கிருஷ்ணாவோட இடத்த விற்க போறாளாம். கிருஷ்ணா அவ இடத்த விற்க போறாளா? ஆமாமா. முதல்ல அவ வாங்கின இடம்னு சொல்லி அழுதாளாம். அவங்க பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சாம். ரொம்ப ஃபீலிங்கோட சொன்னா. இடம் விற்கிறதுக்கு ஏன் அழணும்? கஷ்டப்பட்டு வாங்கின இடமாச்சு. அதுவும் முத அவங்க அம்மா பேர்ல வாங்கின சென்டிமெண்டான இடம். அதை விற்கணும்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் மனசு கஷ்டப்படத்தானே செய்யும். அது மட்டும் இல்ல, மண்ணையும் பொண்ணையும் விற்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யும். கிருஷ்ணா, முடிவா நீ என்னதான் சொல்ற? மொத்தமா பணம் நான் போட்டேன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும். ஏமா,
அப்போ நீ எவ்வளவுதான் போடுறதா உத்தேசம்? ஒரு 20-25 தான் நான் போடுவேன். அதென்ன 20-25? அண்ணே கரெக்டா எவ்வளவு போட போறாங்கறத சொல்லுங்க. ஏமா சரியா எவ்வளவு போடுறேன்னு சொல்லமா. ஒரு 20 லட்சம் போடுறேன். என்னது 20? அப்ப மீதி பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க கேளுங்க அண்ணே. மீதி நான் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுவேன், இல்ல எப்படியோ பண்றேன். ஆனா அப்புறமா தான் கொடுப்பேன். அப்புறம் எதுக்கு விற்கணும்? அவ கிராமத்து ஆளுங்க கிட்ட பெருசா ஆஸ்பத்திரி கிட்ட பீத்திக்கிட்டால, அப்ப கட்டிதானே ஆகணும். கட்டலனா ஊருக்காரங்க அவளை சும்மா விடுவாங்களா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. எங்க அண்ணனையும் துளசியும் எவ்வளவு தொந்தரவு பண்ணா, கடவுள் நல்ல பதிலடி கொடுத்தாரு. எப்ப வந்தீங்க? உன் பொண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆமா, எப்போ வந்தேன்னு எதுக்காக கேட்ட? அது வந்து உனக்கு உன் பொண்ணு மூலமா அந்த நேகா கிட்ட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைங்க, எனக்கு வித்யாவோடையும் சுப்பிரமணியோடையும் எந்த உறவும் இல்லைங்க. ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும், நேகாவை நான் கை குழந்தையிலிருந்து வளர்த்துருக்கேங்க. அவளை நான் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றேங்க. அவளுக்கு சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். சரியான சாப்பாடு சுப்பிங்க அவ. அதனாலதான் அவ ஆசைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சமைச்சு அமைச்சிட்டு இருக்கேன். மத்தபடி வேற எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் படிப்புல வீக்குன்னு அவளை டீச்சர் திட்டினாங்களா, அதனால கொஞ்சம் டியூஷன் சொல்லி தரேங்க. அதான் பழக்க வழக்கங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கா? வெறும் டவுன் பாக்ஸ் மட்டும்தானா இல்ல? ஐயோ, உங்க மேல சத்தியமா வேற ஒண்ணும் இல்லைங்க. பாரதி, நீ அந்த வீடு வரைக்கும் பழக்க வச்சிருந்தா கூட எனக்கு கோபம் வராது. ஏன்னா நீ பேசின ஒரு விஷயம் அப்படியே என் காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரியே இருக்கு. புரியலையா? கிருஷ்ணா ஒரு இடம் விற்கிறதா சொன்னிய, அந்த விஷயம். என்னதான் நீ அப்பப்போ எனக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சாலும் இப்ப செஞ்சிருக்க ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? அவளை சொத்தை விற்கிற அளவுக்கு கொண்டு போன பாரு. யாரு? நீதானே? நானா? நான் என்ன பண்ணேங்க? தெரியும் பாரதி, நீ தானே கிராமத்து பெருசுங்களை தூண்டி விட்டு அவளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்ட. அது ஆமாங்க. என்னங்க, எப்போ அவளே ஜெயிச்சிட்டு இருந்தா அது என்னங்க? அததான் உங்ககிட்ட கூட சொல்லாம நானே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். சாரிங்க. பரவாயில்ல. அவளை சேர்மன் ஆக்கின விஷயத்துல உன் மேல கொஞ்சம் கோவம் இருந்தது. ஆனா இப்ப அவன் நினைக்கும் போது பெருமையா இருக்கு. நீ சாதிச்சிட்ட. நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சத்தியமா. நான் கூட செய்ய முடியாத காரியத்தை அவ்வளவு சாதாரணமா சாதிச்சிட்டிய. என்ன இருந்தாலும் பாரதி, நீ லா படிச்சவ. உன்னால நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அவ எந்த இடத்துல இருக்க போறேன்னு சொன்னா? அது ஏதோ அடையார் பக்கத்துல இருக்க இடம் சொன்னா. குட், தேங்க் யூ. மேனேஜர், ஒரு லேண்ட் விஷயமா பேசணும், நீங்க உடனே வாங்க.